ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 48 இன்ச் அளவுடைய ப்ளவுஸு தான் வெளியில் தெரியாமல் எப்படி நம்ம ஜாயின் போடுறது, துணி அவங்க அளவு கம்மியாக கொடுத்துருந்தாலும் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பேக் பார்ட் மட்டும் 24 இன்ச் அளவு இருக்குது. இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48 இன்ச் அளவு கிடச்சிரும். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 24 48. இப்போ லைனிங் கிளாத்தை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காங்கங்கிறத நானும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். 1 மீட்டரும் 10 பாயிண்ட்டும் கூட இவங்க எடுத்து கொடுக்கல. நான் நார்மலாக இவங்கள்ட்ட 1:20 எடுத்து கொடுக்க சொல்வேன். ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணுன்னா 1:20 எடுத்து கொடுங்கன்ட்டு. இவங்க எதனாலன்னு தெரியல, இப்போ கம்மியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஒருவேளை கடையிலையே கம்மியாக இது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியலை. இன்னொரு கிளாத் 1 மீட்டரும் 15 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 ப்ளவுஸுமே இவங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் எப்படி கட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். நார்மலாக இப்படி நாளாக நம்ம போட்டு தான் கட் பண்ணுவோம். கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டு அந்த பிசிறு ஸ்லீவினுடைய கீழ்ப்பகுதியில் வர்ற மாதிரி போட்டு கட் பண்ணுவோம். அக்குள் சைடு நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வருது. அதனால் 2 கிளாத்தையுமே இப்படி ஒத்தையாக விரித்து ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம ஸ்லீவினுடைய சிற்றளவுக்கு தகுந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், எப்படிங்கிறத தெளிவாக காட்டிருக்கேன். ஒத்தையாக விரித்து போட்டு ஸ்லீவினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நான் பாதியாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அக்குள் சைடு நமக்கு ஜாயின் போடாமல் கிடச்சிருச்சு. இவங்க 1:20 எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நம்ம எந்த பக்கமே ஜாயின் போடாமல் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இவங்க இந்த தடவை துணி கம்மியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. 1/2 இன்ச் அடித்து திருப்புறதுக்காக மார்க்கிங் பண்ணிவிட்டு, அந்த மார்க்கிங் பண்ணதுலேருந்து ஸ்லீவ்னுடைய ரெடி அளவும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன் மேலே. இப்போது அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி இன்னொரு கைக்கும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கைக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்போ இன்னொரு கைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணி அடையாளப்படுத்திக்கிட்டேன். இப்போ கோடு போட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கிறலாம். 2 கைக்கும் சேர்ந்தவாறு இந்த மாதிரி போடையில் உங்களுக்கு ப்ளவுஸு கிளாத் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட முடியும். எல்லாமே நேர்கோட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், குறுக்கோடு போடாமல். கொஞ்சம் நம்ம இதை எப்படி போட்டால் நமக்கு சரி வருங்கிறத யோசித்தோம்னாவே நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே 1/2 இன்ச் விட்டு ரெடி அளவை மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரெடி அளவில் நான் ஸ்லீவை வச்சு அந்த அக்குள் சைடு வர்றதை மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அடிக்கை சுற்றளவை மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஸ்லீவினுடைய கர்வ் வரைஞ்சி எடுத்துகிட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது அங்கங்கே சிசர் கட் போட்டு சீம் அலவன்ஸ்க்காக விட்ட இடத்துலையும் சிசர் கட் போட்டு சென்டரை சிசர் கட் போட்டு 2 கையும் சேர்ந்தவாறு அடிப்பக்கம் ஜாயிண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்லீவையுமே ஒன்றுன்னா 2 கலரில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது 2ஐயுமே ஒன்றுன்னா இப்படி விரித்து போட்டு 2 ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம 2 கிளாத்தையும் மொத்தமாக போடுறது இந்த மாதிரி சம்டைம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிசுறு அங்கே லைட்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ராங் சைடு அடையாளப்படுத்திட்டு ராங் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஸ்லீவ்னுடைய குழிவான பகுதியை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதுதான் வேறுபடுத்தி காட்டும். இப்போ அங்கே சிசர் கட் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்லீவ் பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் கிளாத்தில். இப்போது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது போக ஆப்போசிட் சைடை 2 கிளாத்தும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு மடித்து போட்டுக்கிடுவோம். நம்ம ப்ளவுஸினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுட்டு கீழே ரா எட்ஜஸை மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அடித்து திருப்புறதுக்காக 1.5 இன்ச், அதாவது பட்டி ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக இடுப்பில் நான் 1.5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போது பேக் டாட்டின்லேருந்து மேலே ஷோல்டர் வரையிலும் எவ்வளோ பேக்கோட ஹைட் இருக்குங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி அளவையும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் நான் கோடு போட்டு அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி அந்த பட்டிக்காக நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோட்டின் எண்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பேக் பார்ட்டினுடைய மடிப்பு பகுதியும் கிளாத்தினுடைய மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டாக ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும் வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம மார்க்கிங் போட்டு அதே மாதிரி அக்குள் சைடும் நம்ம
அந்த ஜாயிண்டிங் உடலும் ஸ்லீவும் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல மார்க்கிங் பண்ணி 1/2 இன்ச் மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போது நெக்கையும் ஸ்லீவையும் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்லீவுக்கு நம்ம கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். நல்லா அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க, அழிஞ்சிடாமல். அதுக்காக ரொம்ப துணி டேமேஜ் ஆகிற அளவுக்கு அடையாளப்படுத்திடாதீங்க. இப்போது கீழே ரா எட்ஜஸை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நெக்கை வந்து நான் இப்போ கட் பண்ணலை. டபுள் கிளாத் போட்டிருக்கிறதுனால வேறு கழுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போது கழுத்தை கட் பண்ணாமல் அந்த ஷோல்டரை அடையாளப்படுத்தி விட்டுட்டு ஸ்லீவை மட்டும் கட் பண்ணி சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 2 நெக்கை வந்து அங்கே சின்ன சிசர் கட் போட்டுட்டு இப்போது 2 கிளாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு டைமண்ட் க்ரீன் கலரில் வந்து டைமண்ட் ஷேப் கழுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த டைமண்ட் ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மேலே நெக்கு கிட்ட வரையில் உங்களுக்கு வந்து அந்த நெக்கு நம்ம மார்க்கிங் பண்ண இடத்துல கரெக்டாக வந்துடணும் கிராஸாக. இப்போ வந்து இந்த லைட் கலருக்கு வந்து பா நெக் வைக்க போகிறேன். பா நெக்குக்கு நான் பாக்ஸ் போட்டு முதல்ல எடுத்துட்டு அந்த பாக்ஸில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளுக்குள்ளே தள்ளி நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பா நெக்குக்கு கட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். போட்டு விரிஞ்சிரும் இல்லாட்டி. இப்போது நான் அந்த பேக் பார்ட்லேயே ஃப்ரண்ட்டோட கிராஸ் உயரத்தை நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து மடித்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவும் பேக்கும் கட் பண்ணது போக நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிளாத் கிடைக்கும். அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்போது பேக் பார்ட்டை நம்ம போட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். எந்த வடிவு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வருதுங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த கிளாத் வந்து ரொம்ப அவங்க கம்மியாக எடுத்து கொடுத்துருக்கிறதுனால எப்படி போட்டாலுமே ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த வாகில் போட்டால் தான் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் திருப்பி போட்டு பார்த்துட்டு கடைசியில் நான் இந்த மாதிரி தான் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் எப்படி போட்டாலும் ஜாயிண்ட் வருது. இந்த பக்கம் போட்டால் தான் ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் வருது. அதனால் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சுற்றிலும் நம்ம ஸ்கேலை வச்சு அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் போடையில் ரொம்ப ஈஸியாகவே சின்ன ஜாயிண்ட்டாகவும் இருக்கும். ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். வெளியில் நமக்கு தெரியவும் செய்யாது. நீங்கள் ஸ்லீவில் போட்டிங்கன்னா நம்ம வந்து கையை தூக்கணும்னா அக்குள் சைடு நம்ம ஜாயின் போட்டது அப்படியே நமக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சுற்றிலும் ஜாயின் போடுறதா இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. இப்போ வந்து கழுத்தினுடைய ரெடி அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் அந்த ரெடி அளவுக்கு மார்க்கிங் பண்ணதில் வச்சு மேலே ஷோல்டரை இந்த மாதிரி கழுத்தினுடைய சரியான அளவை மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு நெக்குக்கு நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்குக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு ஸ்லீவினுடைய குழிவான பகுதியையும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த சீம் அலவன்ஸ்க்காக விட்ட சிசர் கட் போட்ட இடத்த அடையாளப்படுத்தியிருக்கேன் இல்லையா, அதை விட்டு தாண்டாத மாதிரி இந்த குழிவான பகுதியை வரைஞ்சி எடுத்துக்கிறணும். நெக்குக்கு வந்து நான் விரிவான கழுத்து வைக்கலை. அந்த பாக்ஸினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு நெக்கினுடைய வளைவு கொடுத்துட்டு கீழே கிராஸ் வளைவும் நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஜாயின் போடுறத எப்படிங்கிறத காமிக்கிறேன். நெக்கில் ஒரு 1/4 இன்ச் உள்பக்கம் தள்ளி கீழே சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் வளைவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் வளைவு பாதி தான் கட் பண்ண முடியும். மீதி வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் போடுறது வரும். இதை வந்து எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட் மேலே இந்த மாதிரி மேலே ஷோல்டர்லேருந்து சரியான அளவில் வச்சு எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவில் நமக்கு வரணும்னா மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜாயின் போடுறதுக்காக வச்சுருக்க துணியை இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே தூக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் இந்த ஜாயின் போடுற துணி அடியில் போகிற மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த கிராஸ் வளைவு பாருங்கள், கிராஸ் வளைவு கரெக்டாக நம்ம கொடுத்தாச்சு. சைடில் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம
கோடு போட்டு எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டினுடைய அளவுக்கு. இப்போ வந்து வெளியில் எடுத்து நம்ம மார்க்கிங் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜாயின் போடையில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் போடுறதுக்கு கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயின் போடுறதுக்கு கட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஏற்கனவே கட் பண்ணதை வச்சே மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பட்டிக்கு தகுந்த அளவு நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போது கீழே பேக் பார்ட்டினுடைய எண்டும் பட்டியினுடைய எண்டும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டை மேலே தூக்கி இந்த மாதிரி விட்டுட்டு இப்போது அந்த கிராஸ் வளைவை நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறோம். சைடில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துருக்கோம் பட்டியினுடைய கிளாத்தை. இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே தூக்கி நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஹூக் சைடு வர்ற பகுதியை சிசர் கட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கிளாத்தில் வந்து நமக்கு வந்து கிளாத் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ஒவ்வொரு பட்டியாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி அந்த லைட் கலரை வச்சேவும் நம்ம க்ரீன் கலர்லையும் பட்டியை ஒவ்வொரு பட்டியாக 2 பட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பட்டி வேணும். அது நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு கிளாத்தில் நான் கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே. அப்போ தான் பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க கிளாத் கம்மியாக எடுத்ததுனால இவ்வளவு தான் இதில் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ க்ரீன் கலர் கிளாத்தில் மெயின் கிளாத்தை எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஸ்லீவை வந்து மேலே கரைப்பகுதி வந்து சைடில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரைப்பகுதியில் வர்ற மாதிரி கொடுக்கல இந்த சேரீயில். அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்லீவை போட்டிருக்கேன். கீழே பேக் பார்ட்டை போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எந்த வாகில் வருதுங்கிறத கரெக்டாக பார்த்துருக்கேன். இது வந்து மெயின் கிளாத்லையும் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே பெரிய ப்ளவுஸு. நார்மலாக யாரும் இப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பத்தலைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இவங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய நம்ம ஜாயின் போடுற அந்த பகுதியையும் வச்சு பர்ஃபெக்டான முறையில் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணையில் எப்படி ஜாயின் போடணுங்கிற வீடியோவை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு கிளாத்து கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச் தூக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு க்ரீன் கலரில். இப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சு நம்ம மடித்து வச்சிடலாம். துணி மிஸ்ஸிங் ஆயிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் இது வந்து மிஸ்ஸிங் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த லைட் கலரினுடைய மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் சைடில் தான் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கரை பகுதியில் கொடுக்கல. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் ஸ்லீவை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வரும். மெயின் கிளாத் வந்து நழுவுறதுக்கு கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் 1/4 இன்ச் விட்டு தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் விடலாம், கிளாத் அதிகமாக இருந்தால். இந்த மாதிரி பெரிய அளவு ப்ளவுஸாக இருந்தால் முடிஞ்ச வரையில் ஒரு 1/4 இன்ச்சாவது விட்டு கட் பண்ணிக்கோங்க. துணி நகலாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கங்கே பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தால். எனக்கு கட் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பின் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு லைட் கலருக்கு. இப்போது ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ப்ளவுஸும் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை